ஊரு Subscribe சனம் for எல்லாமே more போற stories. காரியம் நல்லபடியா முடியணும்னு மந்தியில இருக்க அம்மன் கோவில்ல சாமியை கும்பிடுறாங்க. அவங்கள மாதிரியே ஆறுமுக ஆசாரியும் அம்மன் கோவிலுக்குள்ள போறாரு. போய் கருவறை வாசலுக்கு பக்கத்துல நின்னுகிட்டு, தாயி ஊர் பொது காரியமா திருச்செந்தூர் கோயிலுக்கு கொடிமர வெட்ட எல்ல தாண்டி எல்ல போறோம். தேடி போற மரம் நல்லதா கண்ணுல பட்டு காலகாலத்துல வெட்டி கொண்டு வந்து ஊர் சேர்க்கறதுக்கு நீதான் தாயை துணையா வரணும்னு கண்ணை மூடி மனசார வேண்டிக்கிட்ட ஆறுமுக ஆசாரி கண்ணை திறந்து கருவறைக்குள்ள இருக்க அம்மனோட முகத்தை பாக்குறாரு. கருவறைக்குள்ள இருக்க சாமி கண்ணீர் வடிக்கிறத பார்த்துட்டு ஆறுமுக ஆசாரி பதறி போய், என்னதாயி என் கண்ணால பாக்குறது உண்மையா? உன் கண்ணுல கண்ணீர் வடிய காரணம் என்னன்னு சொல்லுதாயி. என்னோட எல்லையில இருந்து நல்ல எண்ணத்தோட போறதுல உன்னை தவிர எல்லாருமே திரும்பி வரமாட்டாங்கன்னு நினைக்கும் போது என்னால கண்ணீர் வடிக்காம இருக்க முடியலடா. என்னதாயி சொல்ற? நீ சொல்றது எனக்கு விளங்கலையே. என்ன தவிர யாரும் திரும்ப மாட்டாங்கன்னா அப்ப அவங்களுக்கு என்னதான் ஆக போகுது? அவங்க உயிர் பலியாக போகுதுடா. என்னத்தான் சொல்ற? உயிர் போற அளவுக்கு எடுத்த காரியத்துல ஆபத்து இருக்குன்னா இந்த காரியத்தை தள்ளி போடலாமா? விதியை யாராலையும் மாத்த முடியாதுடா. இதுக்கு வேற வழியே இல்லையா? கொடிமரத்துக்காக மரத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது உன்னோட விதினா இந்த வேலைக்காக உன் கூட சேர்ந்து வர்ற எல்லாருமே பலியாக போறது அவங்களோட விதிடா. இத மாத்தாம மரத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வழியை மட்டும் பாரு. நான் வடிச்ச கண்ணீரோ உன்கிட்ட சொன்ன ரகசியமோ உன்னை தவிர யாரு கண்ணுக்கும் தெரியாது, யாரு காதுக்கும் கேட்காது. இந்த ரகசியத்தை உனக்குள்ளேயே வச்சுக்க. உன் கூட வரவங்கிட்ட கூட எக்காரணத்தை கொண்டு சொல்லிடாதேன்னு அந்த மந்தையில இருக்க பெண் தெய்வம் சொன்னதும் ஆறுமுக ஆசாரிக்கு மண்டைய வெடிச்சு செதற மாதிரி ஆயிருது. வெளியே இருக்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னா தெய்வத்தோட வாக்க மீறினதுனால தெய்வ குத்து வந்து சேர்ந்தாலும் சேர்ந்துடும். அதுக்காக தெரிஞ்சே எல்லாத்தையும் பலி கொடுத்துட்டு வேடிக்கையும் பார்க்க முடியாது. இவங்க எல்லாத்தையும் பலியாக விடாம காப்பாத்த நம்மளால முடிஞ்ச எதையாவது